ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. ஓம் ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அன்பார்ந்த எங்களுடைய நேயர்களாகிய தங்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆசான் ஜோதிட குரு அடியேன் சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியார், முதல்வர் ஸ்ரீ காஞ்ச காமகோடி பீடம் வேத ஆகம பாடசாலை, சங்கரமடம். செல் நம்பர் 9865098370, 9865098370. என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான விசேஷ தினங்களும் அதனைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலாபலன்களும் பார்க்க இருக்கின்றோம். இந்த மாத விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2/8/2021 திங்கட்கிழமை, ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். ஆடி மாதத்தில் வரக்கூடியது, சுப்பிரமணியருக்கு தட்சிணாயனத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை அப்படிங்கிறதுனால முருகனை சார்ந்து வழிபாட்டை மேற்கொள்பவர்கள் அன்றைய தினம் முருகனை நினைத்து வழிபட்டால் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது திண்ணம். எனவே 2/8/2021 திங்கட்கிழமை முருகப்பெருமானை நினைத்து கிருத்திகை விரதம் மேற்கொண்டு வழிபட வேண்டியது மிகவும் அவசியம். 3/8/2021 செவ்வாய்க்கிழமை, ஆடி பெருக்கு, ஆடி 18 அப்படின்னு சொல்கிறோம். அந்த தினத்தில் எது பண்ணினாலும் பெருக்கு அப்படின்னால் அதிகரிக்கிறது, பெருகக்கூடிய தினம். ஆடி 18 அன்றைக்கி நம்ம எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அதிகப்படியாக அது லாபங்களை ஏற்படுத்தும், உபரி விருத்தியாகும். அதனால் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இறை வழிபாடு, தியானம், ஜபம், விரதங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி தெய்வ பலங்களை கூட்டிக் கொள்ள வேண்டிய தினம். 4/8/2021 புதன்கிழமை, தேய்பிறை ஏகாதசி, மகாவிஷ்ணுவை குறித்து விரதங்கள் மேற்கொள்ள வேண்டிய தினம். 6/8/2021 புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, தேய்பிறை பிரதோஷம், சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய தினம். 8/8/2021 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாத சர்வ அமாவாசை. ஆடி அமாவாசை தட்சிணாயனத்தில் வரக்கூடியது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் முன்னோர்கள், பித்திருக்கள், இறந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்குண்டான பரிகார பூஜைகளை செய்ய வேண்டிய தினம். 10/8/2021 செவ்வாய்க்கிழமை, ஆடிப்பூரம், அம்பிகைக்கு மிகுந்த சிறப்பு வாய்ந்த தினம். அம்பாள் வழிபாடு, அம்பாள் ஊஞ்சல் இதெல்லாம் பண்ணக்கூடிய தினம். அம்பிகை வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். ஆடிப்பூரம். 11/8/2021 புதன்கிழமை, வளர்பிறை சதுர்த்தி, விநாயகப் பெருமானை மேற்கொண்டு விரதங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய தினம். 13/8/2021 வெள்ளிக்கிழமை, சுக்லபக்ஷ சஷ்டி, கருட பஞ்சமி, நாகபஞ்சமி, வளர்பிறை சஷ்டி, முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் கருட பஞ்சமி, நாகபஞ்சமி இந்த விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் அந்த அன்னைக்கு அந்த விரதத்தை மேற்கொண்டு சர்ப்பதோஷம், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுகேது தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் அன்றைக்கி விரதம் இருந்தால். 15/8/2021 ஞாயிற்றுக்கிழமை, சுதந்திர தினம். 18/8/2021 புதன்கிழமை, சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி. 20/8/2021 வெள்ளிக்கிழமை, வளர்பிறை பிரதோஷம், வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் சில குடும்பங்களில் மேற்கொண்டு அம்பிகை கலசம் வைத்து, முகம் வைத்து அதற்கு பூஜைகள்லாம் செய்து சுமங்கலிகளுக்கெல்லாம் ஜாக்கெட் பெட்டு, வளையல், குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி சௌபாகிய திரவியங்கள் இதெல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷம். 20/8/2021 அன்றைக்கி அது வருது வெள்ளிக்கிழமை, அதனால் அதை கடைப்பிடிக்கணும். 21/8/2021 சனிக்கிழமை, பௌர்ணமி, ஓணம் பண்டிகை, பௌர்ணமி விரதம், அம்பிகை வழிபாடு. ஜாதகத்தில் சந்திர திசை நடப்பவர்கள், சந்திர புத்தி நடப்பவர்கள்லாம் அந்த பௌர்ணமி பூஜை பண்ணுறது விசேஷம். அதே தினம் ஓணம் பண்டிகை. மகாபலி சக்கரவர்த்திக்கு வாமனவதாரம் எடுத்து பெருமாள் முக்தியை கொடுத்த தினம் ஓணம் பண்டிகை. கேரளாவில் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு தினம் அன்றைய தினம். அதே தினம் ரிக்குபாகர்மா, ரிக்வேதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு உண்டான உபநயன உபாகர்மா அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேணும்.
22/8/2021 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி வட்டம் எதிருபாகர்மா. எதிர்வேதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய நபர்கள் அந்த யஜ்ஞோபவீதத்தை புதுப்பிக்கக்கூடிய தினம் அந்த ஆவணி அவிட்டம். ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அப்படின்லாம் சங்கல்பத்தில் வரும். அப்போ அன்றைய தினம் எதிர் உபாகர்மா 22/8/2021 ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினம் வாஸ்து நாளும் கூட சம்பவிக்கிறது. வாஸ்து நேரம் சாயந்தரம் 3:18 முதல் 3:54 வரை சஞ்சரிக்கிறது. 23/8/2021 திங்கட்கிழமை காயத்ரி ஜபம் 1008 காயத்ரி ஜபம் பண்ணணும். அது 23/8/2021 அன்றைக்கி நடக்குது. 25/8/2021 புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷ மகா சங்கடகர சதுர்த்தி. 25/8/2021 புதன்கிழமை. கிருஷ்ணபக்ஷம்னா என்ன? தேய்பிரையில் வரக்கூடிய அடுத்தது விநாயகர் சதுர்த்தி. எப்போது ஆவணி மாதத்துக்கு முதல்ல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி. விநாயகருக்கு விரதம் மேற்கொள்ளணும்னால் இந்த ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு வரக்கூடிய சதுர்த்தி, இது மூன்றையும் சேர்ந்து வழிபட்டால் விநாயகர் பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகலாம். அதான் மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. 28/8/2021 சனிக்கிழமை தேய்பிரை சஷ்டி முருகன் வழிபாடு உத்தமம். 29/8/2021 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடு, கிருத்திகை விரதம் மேற்கொள்ள வேண்டியது. 30/8/2021 திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி, கிருஷ்ண பகவான் பிறந்த தினம். 31/8 கிருஷ்ண ஜெயந்தி. கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் இந்த மாத இறுதியில் சம்பவிக்கிறது. கிருஷ்ணருக்கு பாதம் வரைந்து வீட்டில் வெண்ணெய் சீடை இதெல்லாம் பண்ணி குழந்தை வருவதாக பாவித்து பூஜைகள் செய்ய வேண்டிய தினம் இந்த 2 தினங்களுமே. நாம் இதுவரைக்கும் ஆகஸ்ட் மாத விசேஷ தினங்களை எல்லாம் பார்த்தோம். நேயர்கள் தவறாமல் நான் குறிப்பிட்ட தினத்தில் அந்தந்த தெய்வங்களுக்கு வழிபாடுகளை செய்து அந்தந்த தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கும் உண்டான ஆகஸ்ட் மாத பலாபலன்களை காண்போம். கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்களை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நம்மளுடைய கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவானை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. எல்லாம் வல்ல சனி பகவானுடைய கருணையினாலே இந்த மாத பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். ஜென்மகுரு ராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க. அப்போது ராமரே காட்டுக்கு போன நேரம் இந்த குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த நேரம். இடைஞ்சா பட்டாபிஷேகம் அப்படி இருந்தவர், ராஜாவாக போகிறவர் 16 ஆண்டுகள் வனவாசம் போன நேரம் இந்த ஜென்மத்தில் குரு இருந்ததுனால. ஆனால் நமக்கு வக்கரகதியில் இருக்கிறதுனால அது ஆப்போசிட்டாக நடக்கும். ராஜாவாகக்கூடிய அமைப்பு ஏற்படும், இழந்ததை பெறக்கூடிய அமைப்பு, தொட்டது துவங்கும், நினைத்தது நடக்கும், இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். அவ்வளோதான், முடிஞ்சோன்னு நினச்சிருப்போம். ஆனால் எந்திரிச்சு மீண்டும் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். புதியதொரு பொறுப்பு வழங்கப்படும், புதிய பதவி கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும், திருமண பேச்சு கைகூடும், தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி, வம்சவிருத்தி, பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள், இன்பச் சுற்றுலாக்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, மகிழ்ச்சியான சம்பவங்களில் கலந்துக்கிறது, குடும்பத்தில் இனம் புரியாத சந்தோஷங்கள், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள், மின்சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்க மகிழ்தல், இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு கூடுதல் நன்மை. ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் ராசிநாதனும் வக்கரகதி. அதனால் உடல்நலக் கோளாறு சரியாகும், மருத்துவ செலவுகள் குறையும், பேச்சின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும், பிரயாணத்தின் மூலமாக நன்மைகள், சுய தொழில் லாபம், வியாபார லாபம், இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, பில்டிங் மெட்டீரியல்ஸு, வாகனங்கள் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, வாகனம் விற்கிறவங்க வாங்குறவங்க, வாகனம் ரிப்பேர் பண்ணுறவங்க, ஓட்டுநர் நடத்துனர்கள், ட்ராவல்ஸ் டூர்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கு நன்மை. தொழிற்சாலை, இன்றசாலை, ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க, பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, அதை வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்மைகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறது. சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் நன்மையை தரும், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக விளங்கும். அதே மாதிரி உணவகங்கள், சிறு குறு வியாபாரிகள், மளிகை, காய்கறி, பழங்கள், இலை, புஷ்பம்
நடைபாதை கடை இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது. 6ஆம் இடத்துல சூரியன் சந்திருக்கிறதுனால உடல்நலக் கோளாறு, தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள், உஷ்ண சம்பந்தமான காய்ச்சல், ஜுரம், சளி, நோய் தொற்று அந்த மாதிரி சந்திக்க வேண்டியது ஏற்படலாம் சில பேருக்கு, சொந்த ஜாதகத்தில் சரியில்லாதவங்களுக்கு. அதே மாதிரியே அரசுத்துறை, அரசியல்வாதிகள் மற்றும் அரசு பணியாளர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. 7ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை, கல்வி சிறந்து விளங்கும், கல்வித்துறை சிறந்து விளங்கும், கல்விக்கூடங்கள் வைத்து நடத்துறவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும், கல்விச்சாலைகள், கல்லூரிகள் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் ஏஜென்சி, ஐடி கம்பெனி, தகவல் தொழில்நுட்பம் இதில் எல்லாம் சிறந்து விளங்கலாம். ஆடிட்டிங், அக்கவுண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சுற்றுலாத்துறை, சுற்றுச்சூழல், வருமான வரித்துறை, வருவாய்த்துறை இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை கிரகப்பிரவேசம் பண்ணலாம். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பூமி தொழில் பண்ணக்கூடியவர்கள், விவசாயம் பண்ணுறவங்க, வேளாண்மை துறை, அகழ்வாராய்ச்சி, நிலத்தடி நீர், நெடுஞ்சாலை பணியாளர்கள், ரியல் எஸ்டேட்டு, அதே மாதிரியே ரிசார்ட், ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, பில்டிங் கட்டுறவங்க, கட்டுமான உரிமையாளர்கள், கட்டிட உரிமையாளர்கள், ரிசர்ச் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க, ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள். மருத்துவம், மின்சாரம், ரயில்வே, காவல்துறை சிறந்து விளங்கும். பொதுவாக கும்பராசின்னு எடுத்திருந்தால் இந்த மாத பலாபலன்களில் 90% நன்மைகளை அடையலாம். இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதக பிரகாரம் பலன்கள் மாறுபடும், வேறுபடும். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கலாம். இந்த கும்பராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா 11/8/2021 புதன்கிழமை மாலை 4:50 முதல் 13/8/2021 வெள்ளிக்கிழமை இரவு 8:48 வரை சஞ்சரிக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணியை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். கும்பராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி. விநாயகரை வழிபட்டு வந்தால் இந்த மாதம் இனிமையான மாதமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.